ஸோ இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோட பார்த்துட்டிங்கன்னா வேலம்மாள் மதுரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையாக வந்து ஒர்த்தாக இருக்குமா, ஃபஸ்ட் இங்கே படிச்சு வந்தால் நம்ம வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சருமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இந்த வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது. அண்ட் எப்படின்னா கைஸ் மதுரையில் வேலம்மாள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆப்வியஸாக இருக்குன்னா வேலம்மாள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. பட் உண்மையாகவே வந்து எப்படின்னா இந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் கிடையாது தான் சொல்லுவேன். பிகாஸ் எப்படின்னா கைஸ் நான் வந்து பர்சனலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதை தான் நான் வந்து இன்னைக்கு ரிவ்யூவை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் தான் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் வந்து உங்களுக்கு 3.9 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் பேட் நம்பர் தெரிஞ்ச வரைக்கும், ஓகே டீசனான நம்பர் தான். பட் இங்க இருக்க அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ கைஸ் உங்களோட ஒரு காலேஜ்ல பேசிக்கா நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்க முடியுமோ அதெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து அப்படின்னா நீங்க எனக்கு வந்து வைஃபை வேணும், எனக்கு வந்து ஹைடெக் லேப் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு வந்து பர்பஸ் சர்வ் ஆகுற மாதிரி என்னெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும், கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும், பாஸ்கெட் பால் இருக்கும், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு நெசசிட்டிஸ், அதாவது ஒரு காலேஜ் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை இருக்கும் அந்த நார்ம்ஸ் படி உள்ள ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 11+ கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். அண்ட் எப்படின்னா கேஸ் நீங்க வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க போய் அந்த கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்க. ஸோ விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த கேம்பஸ் பிடிச்சிருக்காங்கிறத நீங்க பாருங்க. இப்போ நான் பர்சனலி எங்க ஹாஸ்டல்ல படிச்சு தங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பேசும்போது எப்படின்னா நான் வந்து ஹாஸ்டல்ல கண்டிப்பா வந்து அவ்வளவு நீட்டா இருக்காது, ஒண்ணுமே வந்து அப்படி இல்லை. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா கேஸ் ஒரு பேசிக்கான செட்டப் தான், உங்களோட ரொம்ப வந்து ஹைஃபை எல்லாம் ஒண்ணுமே இருக்காத மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தான் ஃபுட்டுமே. ஸோ ஃபுட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. ஃபுட் வந்து எப்படின்னா பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க போறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஒர்த்தா இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் மேல தப்பா இல்லை வந்துட்டு நம்ம அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. பட் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அங்கே படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா ஓகே மேபி வந்து ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 5 to 10 people நான் பேசும்போது எப்படின்னா எல்லாரோட கன்சர்னும் எல்லாரோட விஷயங்களும் வந்துட்டு கண்டிப்பா தாட்ஸும் வந்து ஒரே சைடாக தான் இருந்துச்சு. அண்ட் அதை தான் நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் என்னதான் ஆனாலுமே கைஸ் அப்படின்னா இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸை நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா நிறைய PhD கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னா கைஸ் நீங்க வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயம் நீங்க கத்துக்க முடியும், நீங்க ட்ரெயின் ஆக முடியும். நாளைக்கு நீங்க வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போறீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அதாவது நீங்க வந்து கம்பெனிஸை நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டெஃபினட்டா அந்த ஒரு நாலேஜ் இருந்துச்சு, கோர் நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் எப்படின்னா கைஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாமே எப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி எப்படின்னா கைஸ் உங்களோட ஒரு காலேஜ் வேணும், ஒரு டிகிரி பர்பஸ்க்காக நான் வந்து போயிட்டு வரணும் ப்ரோ, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணலாம். சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சைடு கூட இப்போ நான் படிக்கிறோம்னா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க கைஸ், நான் வந்து அப் டு 50% உங்களுக்கு வந்து பாஸ்ட் இயர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிற 50% கேரண்டியாக கிடைக்கும். பட் எகைன் எப்படின்னா கைஸ் உங்களோட டேலண்ட் உங்களுடைய ஒரு ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இங்க இருக்க பிளேஸ்மெண்ட். அண்ட் இங்க இருக்க ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா 3.6 LPA இருக்கு, லோவஸ்ட் வந்து 1.5 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பேட் நம்பர், தெரிஞ்சது ஒரு ஓகேஷான ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். பட் எப்படின்னா கைஸ் நீங்க வந்து ஓவராலா நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஹையா நீங்க எதிர்பார்க்குறீங்க, நீங்க வந்து எப்படின்னா கைஸ் நான் வந்து பெரிய ஆளா விரும்புறோம் அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து நீங்க டெவலப் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்படின்னா கைஸ் உங்களை வந்து நீங்க வந்து இந்த காலேஜ் வந்து நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓகே இது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. பட் இதை தவிர நீங்க வந்து காலேஜஸ் பாருங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். சரி ப்ரோ, இப்போ நான் ஜாயின் பண்ணலாம் வேணாமா அப்படின்னு கேட்டீங்க கைஸ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் பாருங்க, கேம்பஸில் விசிட் பண்ணுங்க, அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசுங்க. பிகாஸ் எப்படின்னா எந்த ஒரு படமே சரி கைஸ் படத்தை பார்த்துட்டு வந்தவங்களால தான் ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து பேசுங்க, அவங்கள்ட்ட வந்து டவுட்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி எப்படின்னா கைஸ் அத்தனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அட்மிஷன் போடுங்க. பிகாஸ் எப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டு நீங்கள் வந்து 4 years முடிச்சு இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலை கிடைக்கல நீங்கள் வந்து உட்காந்து முக்காவாசி பேர் மாதிரி நீங்க வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து எப்படின்னா கைஸ் யாருக்காக வெயிட் பண்ணாது, அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து பின்னாடி தங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்க பிரச்சனை. ஸோ லைஃப் யாருக்காக வெயிட் பண்ணாது. அதனால தான் சொல்றேன் ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேலம்மாளுக்கே நிறைய கேம்பஸஸ் இருக்கு, நான் வந்து அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லல. பிகாஸ் அப்படின்னா நீங்க வந்து யாரும் வந்து இந்த கேம்பஸ் நான் வந்து குறை சொல்றேன் அப்படிங்கிற நினைச்சக்கூடாது. ஸோ நான் அங்க வந்து பர்சனலா என்னுடைய ஒரு ரிவ்யூ தான் நான் சொல்றேன். லைக் எப்படின்னா எனக்கு வந்து அங்க நான் வந்து படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசி அதை இன்ட்ராக்ட் பண்ணி அதை தான் வந்து ரிவ்யூ கன்வே பண்றேன்.
ஸோ இப்போ உங்களுடைய வந்து தாட்ஸ் மேபி வந்து டிஃபர் ஆகலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சைடில் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் பண்ணி நீங்கள் வந்து எப்படின்னா அடுத்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகிறது மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்கள், பாடி லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படின்னா ஓவராலாக உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கும் போது தான் கண்டிப்பாக கம்பெனிஸுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே இவனை வந்து ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் அந்த ரீசன் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பண்ணுற ஒரு எம்என்சிலையோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுக்கும். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். இதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க கைஸ். டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.